பட்டிமண்டபத்திலே பேசியவர்களுக்கு கேட்ட உங்கள் சார்பாக நன்றிகள். கேட்ட உங்களுக்கு பேசியவர்கள் சார்பாக நன்றிகள். தயவு செய்து கூறப்போகிறவர்கள் உடனடியாக எழுப்பி போய்விடலாம். மற்றவர்கள் அமர்ந்து இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற முடித்து வைக்க வேண்டும் என்று இறுதியாக நன்றி சொல்ல வேண்டுமானால் உங்கள் 2 பேர் சார்பாகவும் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு அனல் பறக்கிற ஒரு வாதத்தை இவ்வளவு அற்புதமாக நடத்தி தந்து எங்களை எல்லாம் பேச்சாளர்கள் மகிழ்வித்திருக்கிறார்கள். பாரதி பாஸ்கருடைய அந்த நாதம் இந்த சின்ன உடம்பிலே இருந்து இவ்வளவு பெரிய சத்தம் எங்கிருந்து தான் வருகிறதோ என்று நான் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். ஒரு நடுவராக சில விஷயத்தை நான் சொல்லியாக வேண்டும். பேசுகிற தலைவர் அணித்தலைவர் ராஜா அவர்கள் 55 நிமிடம் பேசியதாக பாரதி குற்றம் சாட்டினார். எனக்கு பக்கத்திலே இருந்த ராஜா இப்பொழுது பாரதியும் அவ்வளவு நேரம்தான் பேசியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நான் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இலக்கிய மன்றம் என்று வந்துவிட்டால் அதிலே புகழ் பெற்றவர்கள் புகழ் பெறாதவர்கள் என்ற பாரபட்சம் இருக்கக்கூடாது. பேசுவதற்கு வழங்கப்படுகிற நேரத்திலே ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். பேச்சாளர்கள் மற்றைய பேச்சாளர்களுக்கு மிக குறுகிய நேரம் கொடுத்து தலைவர்களுக்கு அதிக நேரம் கொடுத்தால் கேட்கக்கூடிய பேச்சென்றாலும் கூட மற்றவர்கள் மனம் வாட வாய்ப்பு இருக்கிறது என்றபடியால் ஒரு சமநிலை பேண வேண்டும் என்று நிகழ்ச்சியாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமாக பேசினார்கள். விரித்து தீர்ப்பு சொல்ல நேரமில்லை. சில விடயங்கள் சொல்லலாம் என்று மனதிக்கப்பட்டது இவர்கள் பேசுகிற பொழுது. பெண்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு இல்லை, ராமாயணத்திலே அப்படி சொல்லப்படவில்லை என்று ஆண்கள் அணியிலே சொன்னார்கள். பாரதி அதை மிக நேர்மையாக எதிர்கொண்டார். கைகையை கூனி மாற்றுகிற பொழுது கடைசியாக அவள் சொன்னது அதுதான். நீ ஆட்சியை ராமன் பெற்றுவிட்டால் சீதை கைக்கு அந்த அரண்மனை பொக்கிஷம் போய்விடும். அதற்கு பிறகு நீ என்ன செய்வாய்? உன்னிடம் யாராவது வந்து பிச்சை கேட்டால் வேண்டி ஈதியோ விமுதியோ விமல் நோயால் மாண்டு போதியோ என்று கேட்கிறார். அதில் இருந்து அவள் கொடுத்து கொண்டிருந்தவள் கொடுப்பது தடைப்படும் என்பதற்காகவே துடித்தவள் என்ற செய்தியை மிக அற்புதமாக எடுத்து காட்டினார். அது சந்தோஷத்துக்குரிய ஒரு செய்தி. கைகையை மட்டும்தான் கொடுத்தாள் என்று இல்லை என்கிறார் கம்பர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வள்ளல் என்ற பெயருக்கு எதிர்ப்பால் சொல்லி இருக்கிறதா என்று நம்முடைய பாரதி கேட்டால், ஒரு காலத்திலே வாரியார் சொல்லுவார், கந்தபுராணம் சொல்லுகிற பொழுது வள்ளல் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்தான் வள்ளி என்று வந்தது என்று சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இப்போ இந்த பெண்களுக்கு கொடுக்கிற உரிமை இருந்தது பற்றி கம்பர் தனியே ஒரு பாடல் பாடுகிறார். அயோத்தியிலே இருந்த பெண்களுக்கு கல்வி உரிமையும் இருந்தது, செல்வ உரிமையும் இருந்தது என்ற செய்தியை அவர் பதிவு செய்கிறார். பெருந்தடங்கன் பிறழி முதலாக்கலாம் பொருந்து கல்வியும் செல்வமும் பூத்ததால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவனை ஆவுள என்று அவர் கேட்கிறார். ஆகவே வருந்தி வந்தவர்களுக்கு பெண்கள் நிறைய கொடுத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்கும் கொடுக்கிற ஆற்றல் இருந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நான் சொல்ல குறிப்பிட்டு மட்டும் சில செய்திகளை சொல்கிறேன். இந்த கையையின் தேர்ச்சிலே கைவிட்டு தசரதனை காத்தாள் என்ற செய்தி கம்பனிலே இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். தளர்ந்த பொழுது தேரை போர்க்களத்திலே இருந்து அப்புறம் போட்டு போனாலே தவிர விரல் கொடுத்து காத்தாள் என்பது அது புராணங்களிலே வருகிற செய்தி. அதையும் நாம் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமான சில விஷயங்களை இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதிசயித்து கேட்டேன். இந்த ராமாயணத்திலே இல்லாத விஷயங்களை பேசலாமா பேசக்கூடாதா ஒரு தர்க்கம் வந்தது. அதாவது சில செய்திகள் இப்போ சுதகீர்த்தி பற்றியோ மாண்டவி பற்றியோ உரிமலை பற்றியோ
ஒரு செய்தியும் ராமாயணத்திலே இல்லை என்பது உண்மைதான். பெயர்கள் பதிவாகி இருக்கின்றன. அவர்கள் பற்றி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று அவர்களுடைய இயக்கம் செய்தியிலே இல்லை. ஆகவே அதை பேசாதீர்கள் என்று இவர்கள் சொன்னால் பாரதி பாஸ்கர் அவர்கள் பேசுகிறத கேட்கிறார்கள். பேசியதைத்தான் நாம் பேச வேண்டுமா? ஒரு புலவன் எல்லாவற்றையும் பேச முடியுமா? சிலவற்றை உணர்த்துவான் அல்லவா? அந்த உணர்த்துவதையும் சேர்த்து ரசிக்கிற உரிமை ஒரு ரசிகர்களுக்கு உண்டு என்பது பாரதியினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்தை நடுவராக நான் அங்கீகரிக்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக நாம் ஒரு புலவன் முழுவதும் சொல்ல முடியாது. நான் பலதரமாக பல மேடைகளிலே சொன்ன செய்தியைத்தான் ஒரு வினாடியில் சொல்லுகிறேன். நான் எப்பொழுதும் கேட்கிறது ஒன்றுக்கு பிறகு வருகிற தானம் எது என்று கேட்பேன். எண்ணுகிற பொழுது ஒன்றுக்கு அடுத்தது என்ன தானம் என்று கூட சொல்லி கேட்பேன். நாம் உடனே 2 என்று சொல்வோம். ஒன்றுக்கு அடுத்த தானம் 2 அல்ல, அதற்குள்ளே கோடி தானம் இருக்கிறது. 1.1 1.2 என்று விரியும். பிறகு 1.01 1.02 என்று அதற்குள்ளே 10 விரியும். அப்படி சைபர்களை கூட்ட 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 தானங்கள் விரியும். இதெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் நாங்கள் ஒன்றுக்கு அடுத்தது 2 என்கிறோம். இடையிலே எல்லாம் சொன்னால் கணிதம் முடியாது. அதுபோல ஒரு புலவனும் காவியம் செய்கிற பொழுது சிலவற்றை வெளிப்படுத்தி சொல்லுவான். சிலவற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே உணர்ந்து கொண்டு வைக்கிற வாதங்களை நீக்க வேண்டும் என்று சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே நான் ஒன்றை சொல்கிறேன். புலவன் சொல்லாத ஒரு விடயத்தை, ஊகிக்கக்கூடிய விடயத்தை எடுத்துச் சொல்லுகிற பொழுது, இதை நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், எடுத்துச் சொல்கிற பொழுது அப்படி நாம் ஊகித்து சொல்லுகிற செய்தியினாலே காவியமும் சமூகமும் பயன்பெற வேண்டும். காவியத்தை இறக்குகிற வகையிலே நாம் செய்தி சொல்லிவிடக் கூடாது. அனுபவம் மிக்க பாரதி பேசின பொழுது எனக்கு கொஞ்சம் துடித்தது. என்னவென்றால், இந்த 60,000 மனைவியர்கள் இறந்தார்களே, தீக்குளித்து இறந்தார்களே, தசரதன் இறந்த உடனே எத்தனை பேர் தூக்கி போடப்பட்டார்களோ என்ற செய்தி நாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன் என்றால், அது ஒரு பிழைக்கான முன்னுதாரணமாக போய்விடும். இப்படியும் இருக்கும் என்று காவியத்திலே கற்பனை பண்ணுவதற்கு நான் எப்பொழுதும் சொல்வது, சந்தன குச்சியை எடுத்து சாக்கடை கிண்டக்கூடாது, என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே ஒரு புது கற்பனை சொன்னால் அது காவியத்தை சிறப்பிக்க வேண்டும், அதை தாழ்த்துகிற. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம இருக்கிறது. இந்த பெண் விடுதலை பற்றி பேசுகிற பொழுது பல விஷயங்கள் பேசுகிறோம். பிற்காலத்திலே அப்படி நடந்தும் இருக்கும். ஆனால் புலவன் பாடுகிற பொழுது அத்தனை பேரும் தசரதன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக உயிர்விட்டார்கள் என்பதுதான் செய்தி. அத்தகைய செய்திகளை நான் 2 பக்கத்துக்கும் சொல்லுகிறேன். அதை நாங்கள் செய்யக்கூடாது. சீதை தீக்குளித்தாள் என்றால் அந்த தீக்குளிப்பிலே இருக்கிற தூய்மையை உணர வேண்டும். ஏதோ அவள் தன் கொலை செய்து விட்டு தன்னை நிரூபிக்க இறங்கினாள் என்று பேசுவதெல்லாம் தவறு. நான் ஒன்று சொல்வேன். பட்டிமண்டபத்தினாலே வருகிற நன்மை என்னவென்று கேட்டார்கள். சும்மா இப்ப இதையே தனித்தனி நிமிஷம், ஒரு 55 நிமிஷம் இவர்கள், 55 நிமிஷம் இவர்கள் பேசியிருந்தால் இந்த பயன்பாடு குறைந்திருக்கார். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, ஒரு வாதம் என்று வந்தால் நம் புத்தி உடனே தர்க்கத்துக்கு தயாராகிறது. இப்போ இதுல இருந்து நான் ஒரு 3 மணி நேரம் ராமாயணம் பேசினா ஒரு பிள்ளை அடுத்த முறை கம்பன் விழாவுக்கு வராது. எனக்கு அது நன்றாக தெரியும். அதே நேரத்தில் இப்படி ஒரு தர்க்கம் என்றால் எல்லாரும் இவ்வளவு நேரம் இருந்தும் கேட்கிறீர்கள். இதுல நான் சொல்ற வீதியிலே ஒருத்தன் இருந்து பேசிக் கொண்டிருந்தால் ஒருத்தரும் கவனிக்க மாட்டார்கள். 2 பேர் சண்டை பிடித்தால் கவனிப்பார்கள். அந்த கவனிப்பை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த பட்டிமண்டபங்களை கம்பனடிப்பொடி அவர்கள் தொடங்கினார். இதில் நீங்கள் நினைப்பீர்கள், பெண்கள் அணியிலே இவர்கள் 100% விசுவாசமாக பேசினார்கள், இவர்கள் 100% ஆண்கள் அணியிலே விசுவாசமாக பேசினார்கள் என்று நீங்கள் நம்பினால் ஏமாந்தவர்களா ஆவீர்கள். அடுத்த முறை இதே பட்டிமண்டபத்தை போட்டு இந்த பெண்களை ஆண்கள் அணிக்கும், ஆண்களை பெண்கள் அணிக்கும் பேச விட்டு பாருங்கள். இன்றைக்கு பேசிய வாதத்துக்கு நேர எதிரான வாசம் நாம் நம்பும்படியாக வரும். வாதத்திலே பட்டிமண்டபத்திலே நான் மேற்கொள்வது உண்டு. பேசுகிற பேச்சாளர்களுக்கே அதில் நன்மை உண்டு. என்னவென்றால், பட்டிமண்டபத்திற்காக நாங்கள் சில கருத்துக்களை தயார் பண்ணுவோம். பிறகு எதிரணி பேசுகிற பொழுது
அவர்கள் அதை எப்படி பார்த்தார்கள் என்ற எண்ணம் நமக்கு புதிதாக வந்து சேரும். எங்கள் அணியிலே பேசுகிறவர்கள் பேசுகிற பொழுது இதை நான் விட்டுவிட்டேனே என்று நினைத்து அந்த கருத்து எனக்குள்ளே வரும். இப்படி ஒரு நேரத்திலே பல பயன்பாடுகளை பெறக்கூடிய வகையிலே அமைவதுதான் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நாம் நேர்மையாக பார்க்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் செய்த வாதம் சரியா, இவர்கள் செய்த வாதம் சரியா என்பதல்ல நான் சொல்ல போகிற தீர்ப்பு. ரெண்டு பேருக்கும் தீர்ப்பு சொல்லலாம். ஒன்றும் ஏன்னா அவ்வளவு அழகா ரெண்டு பேரும் பேசி இருக்கிறார். ரெண்டு பேருக்கு தீர்ப்பு சொன்னாலும் நான் சொன்னது சரி என்றுதான் ஆகும். ஆனால் சில விஷயத்தை மட்டும் இந்த தீர்ப்பினூடாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஓரிரு எனக்கு அதிக நேரம் தேவையில்லை, மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். தியாகம் என்பது பெரிது. இந்த 3 பெண்களை சொன்னார்களே, மாண்டவி, சுதகீர்த்தி, ஊர்மிளை, இதிலே 2 பெண்களை கூட நான் விட்டு விடுவேனே. அவர்கள் கணவனை பிரிந்து இருக்கவில்லை. பரதன் நாட்டிலே இருந்தான், சத்ருகன் நாட்டிலே இருந்தான். இந்த ஊர்மிளை இருக்கிறாளே லக்குவன் மனைவி, எனக்கு அது காவியம் படிக்கிற பொழுது நானே சங்கடப்படுவேன். என்னவென்று கேட்டால், கோசலைக்கு போய் சொல்லிவிட்டு போகிறார்கள், சீதையிடம் போய் செய்தி சொல்கிறார்கள், சுமித்திரையிடம் போய் செய்தி சொல்கிறார்கள். இந்த லட்சுமணனுக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், அண்ணா ஒரு நிமிஷம் பொருட்களுக்கு சொல்லிவிட்டு ஊர்முலைக்கு போய் ஒரு வார்த்தை நான் அண்ணாவோடு போக போகிறேன் என்று சொல்லி இருக்க கூடாதா? இதையும் தாங்கிக் கொண்டு ஒரு பெண் 14 ஆண்டுகள் இருந்தால் என்றால் இது தியாகம் இல்லையா என்று இவர்கள் கேட்டால், நான் அதை இல்லை என்று சொன்னால் நான் நரகத்துக்கு போவேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தியாகம் தான். ஆனால் இந்த தியாகத்தினுடைய ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லாததை எல்லாம் சிந்திக்கலாம் என்று சொன்னீர்களே, நான் எங்கோ இப்படி பட்டிமன்றங்களில் கேட்ட ஒரு செய்தி தான். யாரோ ஒரு எழுத்தாளர் பின்னாலே கற்பனை பண்ணினாராம். ராமாயணம் முடிந்து விட்டது, ராமலட்சுமணர்கள் வருகிறார்கள், சீதையோடு வருகிறார்கள். ஊரே திரண்டு அவர்களை பார்ப்பதற்கு ஓடி போய் ஊரிலேயே நின்று அவர்கள் வருகிற காட்சியை பார்த்து ஊரே போய் நிற்கிறதாம். அப்போ ஒரு அரண்மனையில் இருந்த ஒரு சேடி பெண் ஊர்மலையும் போயிருப்பாளே, லட்சுமணன் வருகிறான் அல்லவா, மற்றவர்களை விட அவளுக்குத்தானே அதிகம் ஆர்வம் இருந்திருக்கும். இவள் ஓடி போய்விட்டாளா என்று பார்த்தால் அவள் அப்பதான் இருந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறாள். ஏதோ பேப்பர் படிச்சிருப்பாள் போல இருந்தது. பேசாம இருந்து படித்துக் கொண்டிருக்கிறாள். இவளுக்கு ஆச்சரியம். ஓடி போய் தட்டினாள். ஊர்மிளை, உனக்கு செய்தி தெரியுமா என்றாள். அவள் என்ன செய்தி என்று கேட்டாள். உன் கணவன் லட்சுமணன் வந்து கொண்டிருக்கிறார் என்றார். இது சொன்ன உடனே இதுவரை தெரியாம தான் பேப்பர் படிச்சுட்டாள் நினைச்சு சொன்ன பேப்பரை கழிச்சு போட்டு ஓடுவார் என்று நினைச்சா, அப்படியா என்று விட்டு இவள் திருப்பி பேப்பர் படிக்கிறார். அப்பதான் இவள் கேட்டாராம், ஊர்மிளை, உனக்கு இதிலே ஒரு ஆர்வம் இல்லையா? லட்சுமணன் வருகிறாரே, உன் கணவர் வருகிறாரே, 14 ஆண்டு பிரிந்த கணவர் வருகிறாரே, நீ போய் பார்க்கவில்லையா என்று கேட்டோடனே அவள் சொன்னாலாம், உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? 14 ஆண்டுகள் லட்சுமணன் தூங்காமல் இருந்தார் என்று எல்லாரும் பாராட்டுகிறீர்களே, நானும் 14 ஆண்டுகள் தூங்கவில்லை, உனக்கு தெரியுமா என்றால் ஊர்மிளை. என்னது, நீயும் 14 ஆண்டுகள் தூங்கவில்லையா? லட்சுமணன் காட்டுக்கு போனான், அண்ணனை காவல் செய்ய இருந்தான், அவன் தூங்காமல் இருந்தது சரி, நீயே அம்மா தூங்காமல் இருந்தாய் என்று தோழி கேட்ட உடனே ஊர்மிளை சொன்னாலாம், என் கணவர் ராமனை காக்க வேண்டும் என்று உத்தரவு பெற்று போய் காக்க போயிருக்கிறார். நான் தூங்கினால் என் கணவரையே நினைக்கிற காரணத்தினாலே என் கனவிலே சில நேரத்திலே அவர் வந்து விடுவார். கனவிலே இங்கே வந்தாலும் ராமனுடைய காவல் குறைந்து விடுமே என்பதற்காக நான் கனவிலே கூட அவன் வர வேண்டாம் என்று தூங்காமல் இருந்தேன். லட்சுமணனை பார்க்க நீ போய் ஓடி போய் பார்க்கவில்லையே, ஏன் பார்க்கவில்லை என்றதுக்கு அடுத்த பதில் சொன்னாள், பிரிந்திருந்தால் தானே நான் அவரை தேடி பார்க்க வேண்டும். 14 ஆண்டுகளும் அவர் என்னோடு தான் இருந்தார். ஆகவே எனக்கு அவரை புதிதாக பார்க்க ஒன்றுமில்லை என்று சொன்னார். இந்த தியாகங்கள் இப்படி இந்த செய்திகளை படிக்கிற பொழுது சிலிர்க்கிறது. இப்படி எல்லாம் இது ராமாயணத்திலே இல்லை. ஆனால் இப்படி ஒரு செய்தியை எடுத்து தருகிற பொழுது நாம் நெகிழ்ந்து போகிறோம். போட்டி என்று பார்த்தால் தியாகம் என்றால் நான் எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒன்று, கடமைக்காக செய்த சில தியாகங்கள் இருக்கின்றன. நான் இந்த பட்டிமன்றத்திலே சொல்லப்பட்ட தியாகங்களிலே அத்தகைய தியாகங்களை எல்லாம் நான் நீக்கி விடுகிறேன். அதை தீர்ப்புக்கு சார்பாக நான் எடுக்கவில்லை. கடமைக்காக சில தியாகம் செய்வது. அண்ணன் காட்டுக்கு போய்விட்டான், என்னாலே போய்விட்டான், ஆகவே நான் 14 ஆண்டுகள் இப்படியே தவம் வாழ்க்கை வாழ்வேன் என்று பரதன் சொன்னானே, அதற்கு பின்னாலே அவன் விரும்பி ஏற்காவிட்டாலும் அவனுக்கு பின்னாலே ஏற்பட்ட ஒரு பழி இருக்க
இருந்த தியாகம் என்றால் அது கடமைக்காக செய்த தியாகம். அதை இந்த மன்றத்திலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுபோலவே கும்பகர்ணன் அண்ணனுக்காக உயிர் கொடுப்பேன் என்று போய் உயிர் கொடுக்கிறான், கையை வெட்டி காலை வெட்டி எல்லாம் சொன்னார்களே, அவரும் உயிர் கொடுத்தானே, இந்த தியாகம் உயர்ந்ததில்லையா என்று கேட்டால் உயிர் கொடுக்கிற தியாகத்தை உயர்ந்ததில்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஏனென்றால் அதுவும் அவன் கடமைக்காக செய்த தியாகம். ஆகவே கடமைக்காக செய்த தியாகங்களை இந்த தியாக போட்டியிலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தனித்தனி எடுத்து சொல்ல நேரம் இல்லாதபடியால் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். இந்த கடமைக்கு அப்பால் தியாகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த தியாகத்துக்கு திருவள்ளுவர் ஒரு விளக்கம் சொன்னால், உண்மையான தியாகத்துக்கு எது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்றால் கடமை இல்லை, அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புரியர் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பினாலே உயிரை கொடுக்க வேண்டும். அதுக்கு பின்னாலே ஒரு கடமைப்பாடு, ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லாமல் அன்பினாலே உயிரை கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள் இருந்தார்களா? தியாகம் என்று சொன்னால் நான் எப்பொழுதும் சொல்வேன், இந்த ரெண்டு அணியினுடைய பேச்சை நம்பலாமா என்று நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் சொல்லுகிற பதில், அவரவர் அணிக்கு பேசின பேச்சை நம்புங்கள், எதிரணி பற்றி பேசிய பேச்சை நம்பார்கள். ஏனென்றால் எதிராளியை வீழ்த்த வேணும் என்று நினைத்து விட்டால் எங்கும் அடிக்கலாம், எங்கும் அடிக்கலாம். அதனால்தான் நம் பெரியவர்கள் சூதும் வாதும் வேதனை தரும் என்றார்கள். சூதில் இறங்கி விட்டாலும் வாதில் இறங்கி விட்டாலும் வெற்றிதான் நோக்கமாக இருக்கும். ஆகவே அடிக்க வேண்டும் என்று எங்கும் அடித்து விடலாம், அதுவல்ல முக்கியம். நான் கேட்பது, ஆண்களிலே தியாகம் உள்ளவர்கள் இல்லையா என்றால் இருந்தார்கள். ஒரு காட்சி போதுமே. ராமாயணத்திலே அதை எல்லாரும் சொல்லி சொல்லி இப்போ எல்லாருக்கும் மனனமானது. ராமன் வருவான் வருவான் என்று எதிர்பார்த்திருக்கிறான் பரதன். குறித்த நாள் தவறிவிட்டது. இவன் அந்த நேரம் பார்த்து விருந்து சாப்பிட போய்விட்டான். முனிவர் மற்றவனை சாப்பிட போய்விட்டான். எங்க ஐயா சொல்லுவார், ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லுவார், காவியங்களிலே நல்லா சாப்பிட்டவன் கண்ணன் தான். நெய்யெல்லாம் களவெடுத்து சாப்பிட்டான். ராமன் பெருசா சாப்பிட்டதா ஒரு இடத்திலும் இல்லை. ஆனா நல்லா சாப்பிடுறவனுக்கு சாப்பாட்டு ராமன் என்று தான் பெயரை தவிர சாப்பாட்டு கிருஷ்ணன் என்று பெயர். ஏனென்றால் அவன் சாப்பிடக்கூடாத நேரத்திலே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் என்று சொல்லுவான். இவன் வரவில்லை. இப்ப பரதனுக்கு அந்த நேரம் போய்விட்டது, அந்த கட்டுப்பாடு. தீ மூட்டு என்றான். சத்ருகன் தீ மூட்டி விட்டான். தீ குண்டத்துக்கு மேல ஏறிட்டான். ஏறி நிற்கிறான் பரதன். தம்பியை கூப்பிட்டான், இங்க வா. ஒரு அரசன் இல்லாமல் நாடு ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. அதனால்தான் இந்திரா காந்தி கொண்டவர்கள் தான் இறந்த உடனே இறந்து விட்டார்கள் என்று தெரிந்தும் அந்த செய்தியை ரொம்ப லேட்டாக அறிவித்தார்கள். ஏனென்றால் இறுதி முடிவெடுக்கிறவன் இல்லாமல் விட்டால் அந்த நிமிடத்திலே எதிரி பூந்தால் ஒரு நாடு நாசமாகி போய்விடும். ஆகவே அந்த அந்த கட்டாயம் இருக்கிறது. அப்ப பரதன் கூப்பிட்டான், நானும் செத்து போய்விட்டால் நாட்டுக்கு தலைவன் இல்லாமல் நாடு அழிந்து போய்விடும். அதனாலே உனக்கு நான் கட்டளை இடுகிறேன், இந்த ஆட்சியை நீதான் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை பார்த்துக்கோ. நாங்களாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பரதனை நாங்களாக தீக்குண்டத்துக்குள்ளே தள்ளி விட்டிருப்போம். அப்படித்தானே அரசியல் போய்கொண்டிருக்கிறது. அவன் என்ன சொன்னான் என்று ஒரு பாடல் எல்லாரும் சொல்வார்கள். இவனை பார்த்து சொல்லுகிறான், காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி. காட்டுக்கு அப்பா சொல்லிட்டு அண்ணா காட்டுக்கு போயிட்டான்டா. அவன் நம்ம சகோதரன் தானே பதில் சொன்னான். ஆமா, போனவன் அவனை காக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு மனைவி பிள்ளைகளும் வேண்டாம் என்று அவன் பின்னாலே போனானே லட்சுமணன், அவன் நம்ம சகோதரன் தானே? ஆம், நம்ம சகோதரன் தான். போனவர்கள் சொன்ன தேதியிலே வரவில்லை என்று நெருப்புக்குள்ளே குதிக்க போகிறான் என்று சொல்லுகிறாயே, நீயும் நம்ம சகோதரன் தானே? ஆமா. இதை கேட்டுக்கிட்டு நீங்கள் எல்லாம் ஆட்சி வேணாம் என்று நெருப்பிலே குதிப்பீர்கள். இந்த ஆட்சியை வெக்கம் கட்டி நான் தான் வாங்கி வச்சிருக்கோங்களா என்றார். காணால நிலமகளை கைவிட்டு போனானை காத்து பின் போனானும் ஒரு தம்பி, போனான் தான் வருமவதி போயிட்டேன் நான் ஆனான உயிர் விடுவேன் என்று அமைவானும் ஒரு தம்பி, நானாமல் அயல் நின்று நானோ இவ் அரசாள்வேன், என்னே இவ் அரசாட்சி இனிமையம்மா என்று பேசின அந்த 3 தம்பியர்களை பார்க்கிற பொழுது ஆண்களிடம் தியாகம் இல்லை என்ற கருத்தை நான் ஒரு காலம் ஏற்க மாட்டேன். ஆனால் இந்த தியாகங்களுக்கு பின்னாலும் கடமைப்பாடு இருந்திருக்கிறது. இதுதான் ஒரு கஷ்டம்.
பரதன் உயிர்விட போகிறேன் என்பதற்கு காரணம் ராமன் காட்டுக்கு போகிறேன் என்றானே, ஆட்சியை விட்டு விட்டு என் தம்பியாண்டாள் என்ன நானாண்டாள் என்ன என்று போனானே, அது தியாகம் இல்லையா என்று கேட்டால் தியாகம் தான். ஆனால் அந்த தியாகத்துக்கு பின்னாலே ஒரு கட்டளை இருந்திருக்கிறது. கைகேயி சொன்னால், தசரதன் சொன்னால் போக வேண்டும் என்று போனான். அதுபோல பரதன் உயிர் விடுகிறேன் என்று துணிந்தானே, அதுக்கு பின்னாலே தியாகம் இல்லையா என்றால் இருந்தது. சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டுவேன் என்ற கடமை உணர்ச்சியினாலே அதை செய்தான். லட்சுமணன் போனானே, அது பெரிய விஷயம் இல்லையா என்று கேட்டால் தாய் உத்தரவிட்டால் போனால் என்றார்கள் இவர்கள். இப்படி அந்த தியாகங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னாலும் கடமைப்பாடு இருந்திருக்கிறது. கடமைப்பாடு இல்லாத தியாகத்தை ராமாயணத்திலே எங்கே பார்ப்பது? அது இருந்தால் அதுதான் உயர்ந்தது. 2 பேரை நான் கவனித்தேன். 2 பேர் எடுத்து சொல்ல நேரம் இல்லாதபடியால் அந்த 2ஐயும் மட்டும் சொல்கிறேன். ஒன்று தாரை. தாரை எப்படிப்பட்டவள்? வாலியின் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவள். என்ன நீயும் நானும் ஒன்று என்று சொன்னாயே என்று சொல்லி கதறியவள். இந்த தாரை வாலி இறந்து போய்விட்டான். இறந்து போய்விட்டான் அல்ல, கொல்லப்பட்டு விட்டான். தன் அன்பு கணவன் கொல்லப்பட்டு விட்டான். இப்பொழுது ஆட்சி கொன்றவன் தம்பியினுடைய கையிலே, ஆதரவாக கொன்றவனாகிய ராமன் அவர்களுக்கு பின்னணியிலே நிற்கிறான். இந்த நேரத்திலே இதே ராமனே கோபம் கொண்டு சுக்ரீவனை கொள்வதற்கு சொல்லி அனுப்புகிறான். உங்கள் நல்லறம் செய்ய எடுத்ததில் கொம்பும் உண்டு கொடும் கூற்றும் உண்டு என்று போய் சொல்லு. இப்போ நாங்களானால் என்ன செய்வோம்? நாங்களானால் என்ன செய்வோம் என்று பார்த்தால், எப்படியாவது லட்சுமணனை தூண்டி இந்த சுக்ரீவனை அழித்து விட்டு பழையபடி தன் பிள்ளையை ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்றல்லவா நினைத்திருப்போம். தாரை மிகச்சிறந்த ஒரு பெண்மணியாக, பழிவாங்குகிற உணர்ச்சியே இல்லாமல், கொஞ்சம் கூட இல்லாமல், பழிவாங்குகிற சந்தர்ப்பம் 100% கைக்குள்ளே கிடைத்த பிறகும், நான் ஒரு அரசனுடைய மனைவி, ஆகவே நான் அரசி. ஒரு நாட்டை காக்கிறதிலே ஒரு அரசனுக்கு எவ்வளவு பொறுப்புணர்ச்சி இருக்கிறதோ அந்த அளவு பொறுப்புணர்ச்சி எனக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் கடமைகளிலே பங்கேற்காமல் உரிமைகளிலே பங்கேற்க முடியாது. நான் மனைவியாக இருக்கிறவள் என்றபடியால் இந்த நாட்டை காக்க வேண்டும். என் கணவர் இந்த நாட்டை காக்கத்தான் தன் உயிரை கொடுத்தார் என்று நினைத்துக் கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? அத்தனையையும் மறந்து லட்சுமணனை சமாதானம் செய்கிறாளே, அந்த தியாகத்தை ஒப்பிடுகிற பொழுது அது எனக்கு உயர்வாகத்தான் படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த இவர்கள் சொன்ன சுமித்திரை, அது நிகரற்ற ஒரு தியாகம் என்றுதான் எனக்கு படுகிறது. 3 மனைவியர்கள் முக்கியமானவர்கள், கோசலை, கைகேயி, சுமித்திரை. இதிலே கைகேயி 2வது மனைவி கம்பனிலே. இந்த 3 மனைவியர்களே இந்த சுமித்திரை இருக்கிறாரே, 2 மனைவியர்களுக்கு இடையிலே போட்டி, கோசலைக்கும் கைகேயிக்கும் போட்டி. யார் பிள்ளைக்கு ஆட்சி என்ற போட்டி. சுமித்திரை என்ன செய்திருக்க வேண்டும்? 2 பிள்ளைகள் சுமித்திரையினுடைய பிள்ளைகள். இந்த 2 பேர்ல ஆர் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம பிள்ளை வாழும் என்று நினைச்சு பிள்ளைகளை கூப்பிட்டு நீங்க பேசாம இருங்கடான்னு சொல்லி இருக்கலாம். ஒரு பிள்ளையை பரதனுக்கு பின்னாலே போகிறான், ஒரு பிள்ளை ராமனுக்கு பின்னாலே போகிறான். அந்த தாய் அதை சகித்திருந்தாலே அதுவே பெரிய காரியம். சில பேர் இதுலையும் அதான் சொன்னேனே, நாம பண்ற கற்பனை இழுத்துப்படுத்துகிற கற்பனையாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்வார்கள், அவன் புத்திசாலி, ஒரு பிள்ளையை அங்க அனுப்பினால் ஒரு பிள்ளையை இங்க அனுப்பினால் 2 பேர்ல ஆராய்ச்சிக்கு வந்தாலும் நமக்கு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் என்று சொல்வார். இப்படி பாத்திரங்களை நான் கொச்சைப்படுத்த மாட்டேன். உண்மையிலே அவள் முழுமையாக கொடுத்தார். அந்த ஒரு காட்சி போதும் சார். திரும்ப திரும்ப சொன்னார். வந்து பரதன் எல்லாம் விடை பெற்று விட்டார், லட்சுமணன் கோபித்து விட்டான், எல்லாம் முடித்து விட்டது. வந்து நிற்கிறார்கள். இப்போ சுமித்திரையிடம் சொல்லிவிட்டு போக வேண்டும். சுமித்திரையிடம் வருகிறார்கள். சோகம் தீர்ப்பாள் என்று பட்டம் கொடுக்கிறான் கம்பன். வேறு யாருக்கும் கொடுக்காத பட்டம். அவ்வளவு நிதானமானவள். அவள் அடியிலே வந்து நிற்கிறான். இப்போ லட்சுமணன் நெஞ்சு பதறுகிறது. என்ன பதட்டம்? தப்பித்தவரை சுமித்திரை லட்சுமணனை பார்த்து, ராமா நீ காட்டுக்கு போய் வா, நீ எங்கடா போற இனே என்று சொல்லி இருந்தால் காணும். ராமன் அதற்கு பிறகு லட்சுமணனை தன்னோடு வர விட்டிருக்கவே மாட்டான். அது சர்வ நிச்சயம். அப்படி ஏதாவது சொல்லக்கூட வேண்டாம், நீயும் போகிறாயா என்று இவர் கவலைப்பட்டாலே ராமன் நிப்பாட்டி இருப்பான். இப்ப என்ன செய்வது என்று பதறிக்கொண்டு நின்றிருப்பான் லட்சுமணன். நான் அப்படிதான் அந்த காட்சியை கற்பனை பண்ண. பதறிக்கொண்டு நிற்கிற பொழுது இந்த சுமித்திரை பேசுகிற பேச்சு இருக்கிறதே எக்கச்சக்கம் பாருங்க. லட்சுமணனை கூப்பிட்டார். அதெல்லாம் அது அவள் ரொம்ப நுட்பமானவள். இவர்கள் வந்து செய்தி சொல்லுகிறார்கள்.
சுமித்திரை ஒன்றும் பேசவில்லை. ஏன் பேசவில்லை? ராமனை பார்த்து ஐயோ உன்னை காட்டுக்கு போக சொல்லிவிட்டார்களா என்றால் அது கைகேயிக்கு எதிரான கூற்றாக போய்விடும். போனா போயிட்டு போடான்னு சொன்னா கோசலுக்கு எதிரான கூற்றாக போய்விடும். இவர் 2 பேருக்கு நடுவில் உள்ளவள். ரெண்டும் சொல்லக்கூடாது. அவளுக்கு சார்பாகவும் பேசப்படாது, இவருக்கு சார்பாகவும் பேசப்படாது. பட்டிமன்றத்தில் மாதிரித்தான். நான் பட்டிமன்றம் இவர்கள் பேச பேச நினைச்சேன். முந்தி நான் நினைப்பேன் 2 அணியை 2 சைக்கிள் இருக்க வேணும். ஒன்றா உட்கார வச்சுட்டு ஒருத்தராக கூப்பிட்டு பேச வைக்கக்கூடாதான். இன்றைக்கு தான் தெரிந்தது. நல்ல காலம் அப்படி இருக்கவில்லை. இன்றைக்கு வந்த ஆவேசத்திலே ஆளுக்கா கொடர்ல பிடிச்சிருப்பார்கள் போல இருக்க. நடுவு நிலைமையோடு இருக்கிறது போல இவள் இந்த நடுவு நிலைமையே இருந்தால் எல்லாம் சொல்லி ராமன் சொல்லிவிட்டு விடைபெறுகிறான். இப்ப லட்சுமணன் வந்தான், கூப்பிட்டாங்க. லட்சுமணன் பேசாம போக தலைப்பட்டிருப்பான். இது எங்க ஊகம். சுமித்திரை லட்சுமணான்னு கூப்பிட்டார். லட்சுமணனுக்கு போச்சு. இன்றைக்கு அம்மா என்ன போக வேணாம் என்று சொல்ல போயிருக்காருன்னு பதவி இருப்பார். சித்தியில கூப்பிட்டார். எங்கடா போறேன்னு கேட்டார். அடுத்த பெண்ணம் எங்கடா போறேன் என்று கேட்ட உடனே லட்சுமணனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அம்மா நான் அண்ணனோடும் அண்ணியோடும் காட்டுக்கு போக போகிறேன் என்றான். இனி ஒரு தரம் என் காதுபட அப்படி சொல்லாது. இந்த காட்சியை சும்மா இப்ப நான் சொல்றது ஒண்ணு இல்லை, அந்த சீன்ல போய் இருந்து பாருங்க. அண்ணனோடும் அண்ணியோடையும் காட்டுக்கு போகிறேன் என்று சொன்னோன்னே இனி ஒரு தரம் அப்படி சொல்லாதேண்டா என்ன நினைச்சிருப்பான்? போகக்கூடாதுன்னு சொல்ல போறான்னு நினைச்சிட்டு இவன் அப்படி மறந்து பார்த்திருப்பான். அப்பதான் சுமித்திரை சொன்னால், ஆகாதது என்றால் உனக்கு அவ்வனம் அயோத்தி. என்னது? அண்ணனோடும் அண்ணியோடையும் காட்டுக்கு போறேன்டா சொல்ற கேட்கிறா. இனி யாராவது கேட்டா அப்படி சொல்லாதே, அயோத்திக்கு போறேன்னு சொல்லி. ஆகாதது என்றால் அவ்வனம் உனக்கு இவ் அயோத்தி. மாகாதல் ராமன் நம் மன்னவன். அண்ணாவோட போறேன்னு சொல்லாதே, உங்க அப்பாவோட போறேன்னு சொல்லுடா. உங்க அப்பாவோட போறேன்னு சொல்லு. மாகாதல் ராமன் நம் மன்னவன். வையம் இங்கும் போகா உயிர் தாயர் பூங்குழல் சீதை என்றே ஏகா. டேய், இந்த அம்மா அண்ணியோட போறேன் சீதையோட போற அந்த பேச்சு வேண்டாம். அவள் தாண்டா நீ உனக்கு அம்மா, ராமன் தான் அப்பா, காடு தான் அயோத்தி. இவ்வளவு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாள்? ஏகா. அது கட்டளை சொல். ஏகா இது சும்மா சொல்லப்படாது. பேசுகிற பொழுது அந்த சொல்லுக்குரிய மதிப்பு கொடுக்க வேண்டும். ஏகாய் உடனே போ, அதுதான் அது கருத்தம். ஏகாய் இனி இவ்வையில் நிற்றமும் ஏதம் நிற்றலும் ஏதம் என்றார். உடனே போடா, நீ கொஞ்ச நேரம் கூட நீ நிற்காதே. நீ நின்றா இது தாயும் மகனும் ஏதோ ரகசியம் பேசுகிறார்கள், திட்டம் போடுறார்கள் என்று பட்டிமன்றத்தில் பேசுகிற யாராவது ஒருத்தர் பிறகு சொல்லுவார். என்ன இவங்க 2 பேரும் ரகசியமா பேசினார்கள், ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? நிற்கப்படாது. இனி இவ்வையும் நிற்றமும் நிற்கிறதே கூட போடான். சந்தோஷத்தோட லட்சுமணன் போக தலைப்படுறான். போக தலைப்படுற பொழுது திருப்பி கூப்பிட்டார்கள். அது சுமித்திரை திருப்பி கூப்பிட்டார். கூப்பிட்டுட்டு இங்க வா, நான் உனக்கு ஒன்று சொல்லி போகான்னு. என்ன சொல்ல வந்தேன் என்றால், பின்னும் பகர்வாள். இங்க வாடா, நான் சொல்றது கேட்டுட்டு போ. பின்னும் பகர்வாள் மகனே, அவர் பின்ஸ். அவருக்கு முன்னால போகாதே, பின்னால போ. காவல் காத்து கொண்டு போ. முன்னால போனா நீ பெரியவன் ஆயிடுவே. அவர்கள் பெரியவர்கள், நீ சின்னவன் நினைச்சு கொண்டு போ. பின்னும் பகர்வாள் மகனே, அவர் பின்செல். அண்ணனும் படிக்கன்று அடியாளின் நிறவல் செய்தி. நீ வேலைக்காரன்டா. இப்ப அண்ணன் அப்பா எல்லாம் விட்டுடு. அடியாளின் நிறவல் செய்தி. மண்ணும் நகர்க்கே அவர் வந்திடின் வா. இந்த வார்த்தையை படிக்கிற பொழுது அழுதிருக்கிறேன். பயணம் போகிற ஒரு பிள்ளைகளை தாய் இந்த வார்த்தை சொல்லுவாரா? தவறி ஒரு வார்த்தை வந்தால் கூட நாங்கள் பதறி போய் விடுகிறோம். என்ன சொல்லுகிறாள்? மண்ணும் நகர்க்கே அவர் வந்திடின் வா. ராமன் இந்த நாட்டுக்கு வந்தா நீ வா. இவ்வளவு கூட சொல்லி இருந்தால் கூட அந்த தியாகத்தை நான் போற்றிருக்கணும். கடைசியா சொன்னால், லட்சுமணா, நான் சொல்கிறேன் என்று தப்பா நினைக்காதே. நெருப்பென்று சொன்னால் வாய் வந்து விடாது. காட்டுக்கு போகிறீர்கள், அங்கே எதுவும் நடக்கலாம். தப்பித்தவரை ராமனுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தது என்று வைத்துக்கொள். வராது, வந்தது என்று வைத்துக்கொள். அந்த செய்தி என் காதுக்கு வருகிற பொழுது எப்படி வர வேண்டும் தெரியுமா? ராமன் இறந்தான், அதற்கு 5 நிமிடத்துக்கு முதல் லட்சுமணன் இறந்தான் என்று எனக்கு வந்து சொல்ல வேண்டும் என்றார். மன்னன் அதற்கே வந்தடின் வா, இல்லை முன்னம் முடி என்றார். இது கூட சிறப்பு சார். இதுக்கு பிறகு கம்பர் ஒரு சொல் தேவையா இருக்கு, பாட்டுக்கு ஒரு சொல் தேவையா இருக்கு. பாட்டு முடிய இல்லை.
முன்னம் முடி என்றால் கம்பன் அவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்க வேண்டும் என்று நினைச்சிட்டு சொன்னான். அது சில பேர் விழி சோழ வந்தால் என்று சொல்கிறார்கள். பழைய புத்தகங்கள் அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் பால் முளை சோர நின்றால் என்று பாட்டு. என்ன தெரியுமோ, இதை சொன்ன உடனே சில பேர் நினைப்பார்கள், புள்ள காட்டுக்கு போறான், போனா செத்தா முன்னுக்கு சேர்த்து போடான்னு சொல்ற ஒரு தாயும் பாசம் உள்ள தாயா, அவளுக்கு அன்பு இருக்கிறதா என்று நாங்கள் பேசுவோமே, அதை நினைத்து கொண்டு சொல்கிறாள். பாசம் நெஞ்சு நிறைய இருந்தது, அதனாலே பிள்ளையை காட்டுக்கு அனுப்புகிற பொழுது பாசம் பொங்கி முளை வழியாக பால் சொரிந்தது என்று கம்பனே சொல்கிற அளவுக்கு பாசம் நீந்த ஒரு தாய் பிள்ளையை காட்டுக்கு மற்றவனுக்காக அனுப்பினாள் என்றால் அந்த தியாகத்தை நான் நினைத்து பார்க்கிறேன். அந்த தியாகத்துக்கு நிகழ் வேறு எதுவும் இல்லை என்றபடியால் எப்போதும் சொல்லுகிறேன், இந்த தியாகம் என்பது உணர்வு சார்ந்த விஷயம், அறிவு சார்ந்த விஷயம் அல்ல. எப்பொழுதும் பெண்கள் தான் உணர்விலே மிக்கவர்கள், ஆண்கள் அறிவு சார்ந்து திட்டமிட்டு செய்வார்கள். எந்த திட்டமும் இல்லாமல் செயல்படுவதிலே பெண்களினுடைய உணர்வுக்கு நிகர் ஒன்றும் இல்லை என்றபடியால் கம்பனுடைய பெண் பாத்திரங்களுக்குள்ளே தியாகத்தின் உயர்வு தொடுகிறவர்கள் பெண்கள் தான் என்று தீர்ப்பு கூறி கிடைக்கிறது. அன்பானவர்களே, ஒரு 5 நிமிடங்கள் ராஜு